ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம கிராஃப் தியரி கிளாஸில் வந்து கட் பாயிண்ட்டையும் பிரிட்ஜையும் வச்சுட்டு இது ரிலேட்டடான தியரம்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து கட் பாயிண்ட்டுக்கும் பிரிட்ஜுக்கும் டெஃபினேஷன் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ கட் பாயிண்ட்டுனா என்னதுன்னா, எந்த ஒரு வெர்டெக்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது கிராஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை தான் வந்து நம்ம கட் பாயிண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். சப்போஸ் இதில் நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணால் கிராஃப் என்ன மாதிரி மாறும் அப்படின்னா இதை மாதிரி மாறும். ஓகேவா? ஸோ அதே நம்ம இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா கிராஃப் எப்படி மாறும் அப்படின்னா இதை மாதிரி மாறும். அப்போ இது வந்து தனி காம்பனண்ட், இது வந்து தனி காம்பனண்ட்டா, அதை மாதிரி இது தனி காம்பனண்ட், இது தனி காம்பனண்ட்டா, நம்பர் ஆஃப் காம்பனண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அல்லது கிராஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகுது. ஸோ இதை மாதிரி எந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை தான் வந்து நம்ம கட் பாயிண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அதே ஒரு பிரிட்ஜுக்கு டெஃபினிஷன் என்னது அப்படின்னா, எந்த லைனை நம்ம ரிமூவ் பண்ணும்போது கிராஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகுதோ அந்த லைனை தான் வந்து நம்ம பிரிட்ஜ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நான் இந்த லைனை ரிமூவ் பண்ணும்போது எனக்கு கிராஃப் வந்து இதை மாதிரி தனித்தனியாக கட் ஆகுது. ஸோ இந்த லைனை வந்து நான் பிரிட்ஜ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து கட் பாயிண்ட்டுக்கு பிரிட்ஜுக்கு உண்டான டெஃபினிஷன். ஸோ ஒரு தியரம் என்னது அப்படின்னா ஈக்குவலன்ட் கண்டிஷன் உள்ள தியரம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது அப்படின்னா விங்கிறது வந்து கட் பாயிண்ட் ஆஃப் ஜி. ஸோ விங்கிறது வந்து கட் பாயிண்ட் ஆஃப் ஜி. ரெண்டாவது கண்டிஷன் என்னது அப்படின்னா தேர் எக்ஸிஸ்ட் அ பார்ட்டிஷன் யூ அண்டு டபிள்யூ. ரெண்டு பார்ட்டிஷனாக வந்து வெர்டெக்ஸ் செட்டை நம்ம பிரிக்கிறோம். எந்த வெர்டெக்ஸ் செட்டைனா விலேருந்து இந்த கட் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணி மிச்ச வெர்டிசஸ் இருக்கும்ல அந்த வெர்டிசஸில் உள்ளதை வந்து ரெண்டு செட்டாக பிரிக்கிறோம். இப்போது யூங்கிற வெர்டெக்ஸை வந்து நம்ம கேபிட்டல் யூலையும் டபிள்யூங்கிற வெர்டெக்ஸை வந்து நம்ம கேபிட்டல் டபிள்யூலையும் எடுத்தோம் அப்படின்னா வி வந்து எவ்ரி யூடபிள்யூ பாத்தில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் என்னது அப்படின்னா தேர் எக்ஸிஸ்ட் 2 points U and W such that V is on every UW path. ஸோ இதுதான் வந்து மூணாவது கண்டிஷன். ஓகேவா? விங்கிறது வந்து கட் பாயிண்ட்டு. ரெண்டாவது கண்டிஷன் வந்து தேர் எக்ஸிஸ்ட் பார்ட்டிஷன் கேபிட்டல் யூ அண்ட் கேபிட்டல் டபிள்யூ வேர் யூ ஸ்மால் யூ பிலாங்ஸ் டு கேபிட்டல் யூ அண்ட் ஸ்மால் டபிள்யூ பிலாங்ஸ் டு கேபிட்டல் டபிள்யூனா வி இஸ் ஆன் எவ்ரி யூடபிள்யூ பாத். மூணாவது கண்டிஷன் வந்து வி இஸ் ஆன் எவ்ரி யூடபிள்யூ பாத். ஸோ இந்த மூணு ஈக்குவலன்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்பவும் போல் என்ன செய்வோம், 1 imply 2 அப்படிங்கிறத சொல்லணும், 2 imply 3 அப்படிங்கிறத சொல்லணும், 3 imply 1 அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதில் 2 imply 3 வந்து ட்ரிவியல். ஏன்னா வி இஸ் ஆன் எவ்ரி யூடபிள்யூ பாத்துங்கிறது தான் ரெண்டாவது கண்டிஷன். அதே வி இஸ் ஆன் எவ்ரி யூடபிள்யூ பாத்துங்கிறது தான் வந்து மூணாவது கண்டிஷன். ஸோ 2ம் 3யும் வந்து ஆல்மோஸ்ட் சேமுங்கிறதுனால 2 imply 3 வந்து நம்ம ப்ரூவ் பண்ண தேவை கிடையாது. 1 imply 2வும் 3 imply 1ம் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 1 imply 2 வந்து ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ 1 imply 2 ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து வியை வந்து நம்ம கட் பாயிண்ட் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கிடுவோம். ஸோ வி வந்து கட் பாயிண்ட்டாக இருந்தால் டெஃபினிஷன் படி என்ன சொல்லலாம்னா ஜி மைனஸ் வி வந்து டிஸ்கனெக்டட் அப்படின்ட்டு சொல்லலாம். இதுதான் வந்து கட் பாயிண்ட்டோட டெஃபினிஷன். ஜி மைனஸ் வி வந்து டிஸ்கனெக்டட் அப்படின்னா வந்து ஜி மைனஸ் வியில் வந்து மோர் தேன் 1 காம்பனண்ட் வந்து இருக்கும். ஒரு காம்பனண்ட்டாவது அதிகமாக வந்து இருக்கும். அப்போது லெட் யூங்கிறது வந்து பாயிண்ட்ஸ் ஆஃப் 1 காம்பனண்ட், அதை மாதிரி டபிள்யூங்கிறது வந்து பாயிண்ட்ஸ் ஆஃப் ரிமைனிங் காம்பனண்ட் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஒரு காம்பனண்ட்டோட வெர்டிசஸை யூனும் ரிமைனிங் காம்பனண்ட்ஸோட வெர்டிசஸை வந்து வி அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மேலே உள்ள எக்ஸாம்பிளே சொல்கிறேனே, இதை மாதிரி இருந்ததா உங்களுக்கு. இதில் இந்த வெர்டெக்ஸை வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன். இந்த வெர்டெக்ஸை சூஸ் பண்ணால் எனக்கு கிராஃப் எப்படி மாறும் அப்படின்னா இதை மாதிரியும் இப்படியும் வந்து மாறும். ஓகேவா? இப்போ நான் இதில் இந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த 2 பாயிண்ட்ஸை வந்து நான் யூ அப்படின்ட்டு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கேபிட்டல் வி அப்படின்ட்டு எடுத்துக்கிறேன்.
அப்போது கிளியர்லி கேபிட்டல் V மைனஸ் ஸ்மால் v, கேபிட்டல் V மைனஸ் ஸ்மால் v இந்த கிராஃபில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வெர்டிசஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 6 வெர்டிசஸ் இருக்குது. அதுதானே U யூனியன் Wலையும் இருக்குது. ஸோ என்ன சொல்ல முடியும் அப்படின்னா U யூனியன் W இதை நான் யூனியன் பண்ணால் இது வந்து V மைனஸ் ஸ்மால் விக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல முடியும். இப்போ நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா சப்போஸ் U and W லைஸ் இன் த டிஃபரெண்ட் காம்பனன்ட்ஸ், யூவும் டபிள்யூவும் வந்து டிஃபரெண்ட் காம்பனண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுக்க போகிறேன். அதாவது இந்த கிராஃப் இருக்குல்ல, இதில் நான் இதை வந்து வின்னு சூஸ் பண்ணியிருக்கிறேன், இதை யூனும் இதை டபிள்யூ அப்படின்னும் சூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் யூவும் டபிள்யூவும் வேறு வேறு காம்பனண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா there is no UW path in G minus V. இதை சொல்ல முடியுமா? G minus Vல வந்து UW பாத்தே இருக்காது. ஏன்? G minus Vங்கிற கிராஃப் என்னது? இதுதானே G minus Vங்கிற கிராஃப். இது Uங்கிற வெர்டெக்ஸ், இது Wங்கிற வெர்டெக்ஸ். அப்போ UW பாத்துக்கு வந்து G minus Vல வந்து இருக்கவே இருக்காது. அப்போது UW பாத்தில் therefore every UW path contains V. There is no UW path in G minus V. G minus Vல UW பாத்தே இல்லைன்னா என்ன மீனிங்னா அப்போ UWங்கிற பாத்துக்குள்ளே Vங்கிற வெர்டெக்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மீனிங். நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா there is no UW path in G minus V. அதாவது அந்த கிராஃபில் Vங்கிற வெர்டெக்ஸ் இல்லைன்னா UW பாத்தே இல்லை அப்படின்ட்டு கிடைக்குது. therefore என்ன சொல்லிடலாம் அப்படின்னா V is on every UW path. எந்த UW பாத்லேயுமே வந்து Vங்கிற வெர்டெக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து 1 imply 2 அப்படிங்கிறது. ஸோ 2 imply 3 வந்து ட்ரிவியல் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். ஸோ 3 imply 1 தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ 3 imply 1 ப்ரூவ் பண்ணுறதுக்கு V is on every UW path அப்படிங்கிறத வந்து நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிடுவோம். V வந்து எந்த UW பாத்லேயுமே இருக்குது அப்படின்ட்டு. தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா அந்த ரிவர்ஸில் சொல்ல போகிறேன். தேர் இஸ் நோ UW path in G minus V. G minus Vல வந்து ரெண்டு வெர்டெக்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி பாத்தே இல்லை அப்படின்ட்டு எடுக்கிறேன். ஸோ G minus Vல வந்து ரெண்டு வெர்டெக்ஸை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி பாத்தே இல்லை அப்படின்னா டெஃபினிஷன் படி என்ன சொல்லலாம்னா G minus Vயை வந்து நம்ம டிஸ்கனெக்டட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஒரு வெர்டெக்ஸை ரிமூவ் பண்ணும்போது கிராஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகுது அப்படின்னா அதுதான் எதனோட டெஃபினிஷன்னா கட் பாயிண்ட்டோட டெஃபினிஷன். அப்போ Vயை வந்து நம்ம என்னென்னு சொல்ல முடியும்னா வந்து கட் பாயிண்ட் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ V is on every UW path அப்படின்னா Vங்கிறத வந்து நம்ம கட் பாயிண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஈக்குவலன்ட் கண்டிஷன் உள்ள தியரம். V வந்து கட் பாயிண்ட்டாக இருந்தால் V is on every UW path அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு இதே தியரமை வந்து நம்ம எதுக்கு சொல்லியிருப்போம்னா பிரிட்ஜுக்கு சொல்லியிருப்போம். ஸோ எக்ஸுங்கிறது வந்து பிரிட்ஜாக இருந்துச்சுன்னா தேர் எக்ஸிஸ்ட் அ பார்ட்டிஷன் கேபிட்டல் V into subsets U and W such that the line X is on every UW path அப்படின்ட்டு சொல்லியிருப்போம். அதே மாதிரி மூணாவது கண்டிஷன் தேர் எக்ஸிஸ்ட் 2 points U, W such that the line is X is on every UW path அப்படின்ட்டு. ஸோ வெர்டெக்ஸ்க்கு எப்படி சொல்லியிருக்கிறோமோ அதே மாதிரி தான் எட்ஜுக்கு அப்படிங்கிறதுனால இந்த தியரத்துக்கு ப்ரூஃப் கிடையாது, மேலே உள்ள தியரம் மாதிரியே தான். ஸோ நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா வந்து a line X of a connected graph is bridge if and only if X is not on any cycle. ஸோ தியரம் என்னது அப்படின்னா எக்ஸுங்கிற இந்த லைனை வந்து நம்ம பிரிட்ஜ் அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா if and only if X is not on any cycle. அது எந்த சைக்கிள்லேயுமே வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா பிரிட்ஜுனா என்னதுன்னா எந்த லைனை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகுதோ அந்த லைனை தான் வந்து நம்ம பிரிட்ஜ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த கிராஃப் வந்து ஒரு சைக்கிள் கிராஃப். இந்த கிராஃபில் நீங்கள் எந்த ஒரு லைனை ரிமூவ் பண்ணாலும் கிராஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகாது. சப்போஸ் இந்த லைனை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா கிராஃப் வந்து இதை மாதிரி இருக்கும். இது வந்து டிஸ்கனெக்டட் கிடையாது. அதே சப்போஸ்
இப்படி இருந்தது அப்படின்னா இதில் நீங்கள் இந்த லைனை ரிமூவ் பண்ணிங்கன்னா கிராஃப் வந்து இதை மாதிரி மாறும். இது வந்து டிஸ்கனெக்டட் கிராஃப். ஸோ ஒரு எக்ஸுங்கிற இந்த லைன் வந்து பிரிட்ஜாக இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் வந்து இதை மாதிரி சைக்கிளில் இருக்கக்கூடாது, 2 சைக்கிளை கனெக்ட் பண்ணுற மாதிரி வேணால் இருந்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து தியரம். ஸோ தியரத்துக்கு ப்ரூஃபை பார்ப்போம். அஸ்யூம் எக்ஸை வந்து நம்ம பிரிட்ஜ் அப்படின்ட்டு அஸ்யூம் பண்ணிக்கிடுவோம். ஸோ எக்ஸை வந்து பிரிட்ஜுன்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா எக்ஸ் இஸ் நாட் ஆன் எனி சைக்கிள் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். சப்போஸ் நம்ம எக்ஸ் லைஸ் ஆன் சைக்கிள் அப்படின்ட்டு எடுத்து கான்ட்ரடிக்டரியில் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? சப்போஸ் எக்ஸுங்கிறது வந்து சைக்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராஃப் ஜியில் வந்து W1 W2 அப்படிங்கிற 2 பாயிண்ட்ஸை வந்து நம்மளாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஜிங்கிற கிராஃபில் வந்து W1 W2 அப்படிங்கிற பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஜிங்கிறது வந்து கனெக்டட் கிராஃப்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஜி வந்து கனெக்டட் கிராஃபாக இருக்கிறதுனால கண்டிப்பாக W1 W2 அப்படிங்கிற பாத் வந்து இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு தெரியும், கனெக்டட் கிராஃபாக இருக்கிறதுனால. சப்போஸ் எக்ஸ் இஸ் நாட் ஆன் பி, இந்த பாத்தில் வந்து சப்போஸ் எக்ஸ் இஸ் நாட் ஆன் பி, எக்ஸுங்கிற வெர்டெக்ஸ் வந்து இந்த பாத்தில் இல்லை அப்படின்னா தென் இந்த பாத் வந்து கண்டிப்பாக ஜி மைனஸ் எக்ஸ்லேயும் இந்த பாத் வந்து இருக்கும். ஏன்னா சப்போஸ் W1லேருந்து யூங்கிற வெர்டெக்ஸ்க்கு போய் யூலேருந்து விங்கிற வெர்டெக்ஸ்க்கு போகிறோம். இந்த யூவிங்கிற வெர்டெக்ஸை தான் நான் எக்ஸுங்கிற லைனாக வச்சுருக்கிறேன். இதுலேருந்து சம் கேங்கிற வெர்டெக்ஸ் ஏங்கிற வெர்டெக்ஸ்க்கு போய் W2 அப்படிங்கிற வெர்டெக்ஸ்க்கு வரோன்னு வச்சுக்கிடுவோம். சப்போஸ் எக்ஸ் வந்து இந்த பாத்தில் இருந்துருச்சுன்னா இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு W1 W2ங்கிறது வந்து பியில் இருக்காது. அப்போ இந்த எக்ஸுங்கிற பாத் வந்து லைன் வந்து பிங்கிற பாத்தில் இல்லைன்னா அந்த நான் லைனை ரிமூவ் பண்ணாலும் கண்டிப்பாக அது வந்து ஒரு பாத்தாக தான் வந்து இருக்கும் W1 W2 அப்படிங்கிறது. சப்போஸ் எக்ஸ் இஸ் ஆன் பி, சப்போஸ் எக்ஸுங்கிறது வந்து பியில் இருக்குது அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். அப்போது எக்ஸ் வந்து பியில் இருந்துச்சு அப்படின்னா ரீப்ளேஸிங் எக்ஸ் பை சி மைனஸ் எக்ஸ், ரீப்ளேஸ் எக்ஸ் பை சி மைனஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் வந்து அந்த பாத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த லைனை நம்ம வேறு மாதிரி மாற்ற போகிறோம். அதாவது இதுதான் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா இந்த லைனை கொடுக்காம இந்த வெர்டெக்ஸ்லேருந்து இன்னொரு வெர்டெக்ஸ்க்கு போய் இந்த வெர்டெக்ஸ்க்கு வந்து இப்படி வர மாதிரி நம்ம வந்து இந்த ஒரு லைனை இந்த 3 லைனாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா W1 W2 அப்படிங்கிற ஒரு வாக் வந்து கிடைக்கும். எதில் அப்படின்னா வந்து G மைனஸ் எக்ஸில். ஸோ இந்த வாக்கே வந்து ஒரு கனெக்டடாக பாத்தாக இருக்கும். தட் மீன்ஸ் W1 W2 பாத்துங்கிறது வந்து G மைனஸ் எக்ஸில் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ W1 W2ங்கிற பாத் வந்து G மைனஸ் எக்ஸில் கிடச்சிருச்சு அப்படின்னா G மைனஸ் எக்ஸ் வந்து கனெக்டட் அப்படின்ட்டு ஆகிடும். ஸோ G மைனஸ் எக்ஸ் வந்து கனெக்டடாக இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு வந்து பிரிட்ஜுங்கிறதுக்கு வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்து வரும். ஏன்னா எக்ஸ் வந்து பிரிட்ஜாக இருந்தால் G மைனஸ் எக்ஸ் வந்து டிஸ்கனெக்டட். ஸோ எதனால் இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு அப்படின்னா எக்ஸ் இஸ் ஆன் பி அப்படின்ட்டு எடுத்ததுனால இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்தது. தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் நாட் ஆன் பி அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ எக்ஸ் நாட் ஆன் பினா எக்ஸ் நாட் லை இன் சைக்கிள் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ எக்ஸ் வந்து சைக்கிளில் இருக்காது அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். தேர்ஃபோர் எக்ஸ் வந்து பிரிட்ஜாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் வந்து சைக்கிளில் இருக்காது. கான்வர்ஸ் பார்ட்டு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ கான்வர்ஸ் பார்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் வந்து சைக்கிளில் இருக்காது அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு யூவி இஸ் நாட் ஆன் எனி சைக்கிள், எந்த சைக்கிள்லேயுமே வந்து இருக்காது அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். நம்ம எக்ஸை வந்து பிரிட்ஜ் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். சப்போஸ் எக்ஸ் இஸ் நாட் அ பிரிட்ஜ், எக்ஸ் இஸ் நாட் அ பிரிட்ஜ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிடுவோம். சப்போஸ் எக்ஸ் வந்து பிரிட்ஜு இல்லை அப்படின்னா என்னவாகும்? எக்ஸ் வந்து பிரிட்ஜு இல்லை அப்படின்னா டெஃபினேஷன் படி என்ன சொல்லலாம்னா G மைனஸ் எக்ஸ் வந்து கனெக்டட்னு கிடச்சிருமா? ஸோ G மைனஸ் எக்ஸ் வந்து கனெக்டட் அப்படின்ட்டு கிடைக்குது. அப்போ நம்ம என்ன கனெக்டட் கிராஃபாக இருந்தால் யூவி பாத் வந்து G மைனஸ் எக்ஸில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாமா? அதாவது யூவையும் வியையும்
கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பாத் வந்து g மைனஸ் எக்ஸில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஏற்கனவே யூவி அப்படிங்கிறத வந்து நம்ம லைனாக எழுதி வச்சுருக்குறோமா, அப்போ யூவிங்கிறது வந்து ஒரு லைன் ஆயிடும். யூவிங்கிறது லைன் ஆயிடுச்சுன்னா அப்போ இது வந்து ஒரு சைக்கிளாக வந்து மாறிடும். ஓகேவா? சைக்கிளாக மாறிச்சுன்னா எக்ஸ் இஸ் ஆன் த சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிரும். எக்ஸ் வந்து சைக்கிள் மேலே இருக்குதுன்னு கிடச்சிரும். ஆனால் நம்ம என்ன அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் நாட் ஆன் எனி சைக்கிள் அப்படிங்கிறத வந்து அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் வரும். ஸோ எதனால் இந்த கான்ட்ரடிக்ஷன் வரும் அப்படின்னா எக்ஸ் வந்து பிரிட்ஜ் இல்லைன்னு எடுத்ததுனால கான்ட்ரடிக்ஷன் வரும். அதனால கண்டிப்பாக எக்ஸ் வந்து பிரிட்ஜாக தான் இருக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அப்போது ஒரு லைன் எக்ஸுங்கிறது வந்து பிரிட்ஜாக இருக்கணும் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் இஸ் நாட் ஆன் எனி சைக்கிள் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த தியரம். நெக்ஸ்ட் தியரம் என்னது அப்படின்னா every connected graph has at least 2 points which are not கட் பாயிண்ட்ஸ். எந்த கனெக்டட் கிராஃப் மூலியம் எடுத்தாலுமே வந்து குறைஞ்சது 2 பாயிண்ட்டாவது கட் பாயிண்ட்டாக இருக்காது அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எந்த கிராஃபை கன்சிடர் பண்ணாலும் சரி அந்த கிராஃபில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 வெர்டிசஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில W அப்படிங்கிற ஒரு வெர்டெக்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் 2 points U and V such that distance between the 2 vertices is maximum. Distance between the 2 vertices வந்து மேக்ஸிமமாக இருக்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து இந்த 1 2 3 ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம். ஸோ இந்த வெர்டெக்ஸை வந்து நமக்கு யூவும் வீனும் சூஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் V வந்து கட் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன டெஃபினிஷன் படி என்ன தெரியும்னா அந்த வெர்டெக்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது நமக்கு நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேவா? அதுதான் டெஃபினிஷன். G minus V has more than 1 component. ஸோ அப்படி விங்கிறது வந்து கட் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா சூஸ் அப்போது G minus Vக்கு வந்து மோர் தேன் 1 காம்பனண்ட் இருக்குதுன்னு எடுத்துக்கிடுவோம். இது வந்து கான்ட்ராடிக்டரி ப்ரூஃப் அப்படிங்கிறதுனால நம்மளால் எக்ஸாம்பிள் வந்து கொடுக்கறது கஷ்டம். ஸோ இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ யூவும் வியும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 வெர்டிசஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? யூவும் வியும். ஸோ இப்போ சப்போஸ் விங்கிறது வந்து கட் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன மீனிங்னா G minus V வந்து டிஸ்கனெக்டட்னா மோர் தேன் 1 காம்பனண்ட் இருக்கும். அப்போ 2 காம்பனண்ட்டை வந்து நம்ம இதை மாதிரி தனித்தனியாக சூஸ் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ நம்ம W அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து ஒரு காம்பனண்ட்டில் சூஸ் பண்ணுறோம் சச் தட் அந்த காம்பனண்ட்டில் யூங்கிற வெர்டெக்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா யூவும் டபிள்யூவும் வேறு காம்பனண்ட்டில் இருக்குது அப்படின்னா தென் V இஸ் ஆன் எவரி UW பாத் அப்படின்ட்டு சொல்லலாமா? யூவும் டபிள்யூவும் டிஃபரெண்ட் காம்பனண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது யூங்கிற வெர்டெக்ஸ் வந்து இந்த காம்பனண்ட்டில் இருந்தால் டபிள்யூங்கிற வெர்டெக்ஸ் வந்து இந்த காம்பனண்ட்டில் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்ல முடியும்னா முதல்ல பார்த்த தியரம் படி V இஸ் ஆன் எவரி UW பாத் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ V வந்து எந்த UW பாத்லேயுமே இருக்குது அப்படின்ட்டு. அப்போ தட் மீன்ஸ் என்ன? UABCVDW அப்படின்ட்டு சொல்லலாம். எந்த UW பாத்லேயுமே விங்கிற வெர்டெக்ஸ் இருக்குன்னா யூவும் டபிள்யூவும் கடைசியில் வெர்டெக்ஸ் தான் உள்ளன்னு இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இதனோட டிஸ்டன்ஸ் என்னது? இதனோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 1 2 3 4ன்னு வருது. இதனோட டிஸ்டன்ஸ் வந்து 6ன்னு வருது. அதாவது நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் U அண்ட் W வந்து கிரேட்டர் தேன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் U அண்டு Vன்னு கிடைக்குது. இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனா?
ஸோ எதனால் இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்ததுன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் வி தான் நம்ம மேக்ஸிமம்னு வச்சுருக்கிறோம். இந்த மேக்ஸிமம்க்கு இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்திருக்குது. எதனால் இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்ததுன்னா வியை வந்து நம்ம கட் பாயிண்ட்டுன்னு எடுத்தோம். வின்னு கட் பாயிண்ட்டுன்னு எடுத்ததுனால தான் கிராஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகும்னு பார்த்தோம். டிஸ்கனெக்டட்னா மோர் தேன் ஒன் காம்பனண்ட்னு சொன்னோம். மோர் தேன் ஒன் காம்பனண்ட்னா யூவையும் டபிள்யூவையும் வேறு காம்பனண்ட்டில் சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்தோம். ஸோ அதனால தான் இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்தது. அப்போ வி வந்து கட் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு சொல்லிடலாம். சிமிலர்லி என்ன சொல்ல முடியும் அப்படின்னா யூ வந்து கட் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். அப்போது யூ அண்ட் வி ஆர் நாட் கட் பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ யூவும் வியும் வந்து கட் பாயிண்ட் கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். அப்போது எந்த கிராஃப்லேயுமே வந்து அட்லீஸ்ட் 2 பாயிண்ட்ஸாவது வந்து கட் பாயிண்ட்டாக இருக்காது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இந்த தியரம். ஸோ நெக்ஸ்ட்டு டெஃபனிஷன் என்னது அப்படின்னா வந்து பிளாக் அப்படிங்கிறதுக்கு உண்டான டெஃபனிஷன். ஸோ பிளாக்னா என்னது அப்படின்னா connected graph having no cut point. Connected graph having no cut point. இதை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா வந்து பிளாக் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ பிளாக்குக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இந்த ட்ரையாங்கிளை கொடுக்குறேன். இதில் நீங்கள் எந்த வெர்டெக்ஸை ரிமூவ் பண்ணாலும் கிராஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் இப்படி வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதுலேயும் நீங்கள் எந்த வெர்டெக்ஸை ரிமூவ் பண்ணாலும் கிராஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகாது. ஸோ இதை மாதிரி எந்த வெர்டெக்ஸை ரிமூவ் பண்ணாலும் கிராஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகலை அப்படின்னா அந்த கிராஃபை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து பிளாக் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் என்னது அப்படின்னா வந்து கனெக்டட்னஸ், கனெக்டிவிட்டி. ஸோ கனெக்டிவிட்டியில் வந்து 2 டைப்ஸ் உண்டு. வெர்டெக்ஸ் கனெக்டிவிட்டி, எட்ஜ் கனெக்டிவிட்டி அப்படின்ட்டு. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ், வெர்டிசஸ் needed to disconnect the graph. ஓகேவா? மினிமம் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் needed to disconnect the graph. இதை தான் வந்து என்னென்னு சொல்லுவோன்னா வந்து வெர்டெக்ஸ் கனெக்டிவிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். அதுலேயே மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் நீடட் டு டிஸ்கனெக்ட் த கிராஃப், அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து எட்ஜ் கனெக்டிவிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ வெர்டெக்ஸ் கனெக்டிவிட்டியை வந்து நம்ம கே அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். எட்ஜ் கனெக்டிவிட்டியை வந்து நம்ம லாம்டா அப்படின்ட்டு வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் நீடட் டு டிஸ்கனெக்ட் த கிராஃபா. ஸோ நான் இப்போ வந்து ஒரு கிராஃபை எக்ஸாம்பிள் கட்டுறேன் பாருங்கள். இதை மாதிரி ஒரு கிராஃபை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். கே பார்த்தீங்க அப்படின்னா வெர்டெக்ஸ் கனெக்டிவிட்டி. இந்த ஒரு வெர்டெக்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணாலே கிராஃப் வந்து 2 காம்பனண்ட்டாக தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். ஓகேவா? அப்போ மினிமம் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் நீடடு வந்து 1 கிராஃபை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ அதை மாதிரி இதே கிராஃபில் இந்த மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்னதுன்னு பார்ப்போம். ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ்னால் எந்தெந்த லைனெல்லாம் நீங்கள் தூக்குனா கிராஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனை தூக்குனா கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகுமா? ஆகாது, கனெக்டட் இருக்குது. ஸோ இந்த லைனையும் நீங்கள் ரிமூவ் பண்ணால் தான் வந்து கிராஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே வந்து எட்ஜ் கனெக்டிவிட்டி, அதாவது லாம்டாவை வந்து என்னென்னு சொல்லுவோன்னா வந்து 2 அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே வெர்டெக்ஸ் கனெக்டிவிட்டி வந்து 1, எட்ஜ் கனெக்டிவிட்டி 2. மினிமம் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் நீடட் டு டிஸ்கனெக்ட் த கிராஃப் தான் வந்து வெர்டெக்ஸ் கனெக்டிவிட்டி. மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் நீடட் டு டிஸ்கனெக்ட் த கிராஃப் வந்து எட்ஜ் கனெக்டிவிட்டி. ஸோ அதை மாதிரி இங்கே மினிமம் டிகிரி ஆஃப் த கிராஃப் பார்த்தோம் அப்படின்னா வெர்டெக்ஸுக்கு மினிமம் டிகிரியே வந்து 2. ஓகேவா? 2 தான் வந்து மினிமம் டிகிரி.
ஸோ இதை வச்சுட்டு ஒரு தியரம் என்னது அப்படின்னா கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லேம்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டெல்டா அப்படிங்கிறது வந்து ஒரு தியரம். ஓகேவா? வெர்டெக்ஸ் கனெக்டிவிட்டி இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எட்ஜ் கனெக்டிவிட்டி விச் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் டிகிரி அப்படிங்கிறது வந்து ஒரு தியரம். ஸோ இந்த தியரத்தை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். சரி, ஸோ அதுக்கப்புறம் ஒரு கிராஃபை வந்து கே கனெக்டட் அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு கிராஃபை வந்து நம்ம கே கனெக்டட் அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோம்னா, இந்த வெர்டெக்ஸ் கனெக்டிவிட்டி பார்த்தோம்ல, அந்த வெர்டெக்ஸ் கனெக்டிவிட்டி வந்து என் கனெக்டட். ஓகேவா? என் கனெக்டட்னு எப்போ சொல்லுவோம்னா, வெர்டெக்ஸ் கனெக்டிவிட்டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என்னு இருக்கணும். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என்னு இருந்ததுன்னா அந்த கிராஃபை வந்து நம்ம என் கனெக்டட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அதே ஒரு கிராஃபை வந்து என் லைன் கனெக்டட் அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ரிமூவ் பண்ணோம்ல, அந்த மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் நீடட் டு டிஸ்கனெக்ட் த கிராஃப் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என்னு இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என் லைன் கனெக்டட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து என் கனெக்டடுக்கு உண்டான டெஃபனிஷன். ஸோ இதை வச்சுட்டு ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, ஜிங்கிற கிராஃப் இருக்குது. இந்த ஜிங்கிற கிராஃப் வந்து கே கனெக்டடாக இருந்துச்சு அப்படின்னா, ஜிங்கிற கிராஃப் வந்து கே கனெக்டடாக இருந்துச்சு அப்படின்னா தென் q கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு pk/2 அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ q கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு pk/2 அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நமக்கு g வந்து கே கனெக்டட் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. g வந்து கே கனெக்டடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராஃபில் வந்து வெர்டெக்ஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ அப்போ நான் ஒரு தியரம் சொன்னேன்ல, கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லேம்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டெல்டா அப்படின்ட்டு. அப்போது இதுலேருந்து நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டெல்டா அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் தியரம் என்னது அப்படின்னா, சம்மேஷன் டிகிரி ஆஃப் வி ஈக்குவல் டு 2q அப்படிங்கிறது தான் வந்து ஃபண்டமெண்டல் தியரம். அப்போ இதில் q ஈக்குவல் டு என்னது அப்படின்னா 1/2 சம்மேஷன் டிகிரி ஆஃப் வி. இதுதான் வந்து q உண்டான ஃபார்முலா. ஸோ இப்போது மினிமம் டிகிரி வந்து டெல்டாவா? ஸோ மினிமம் டிகிரி வந்து டெல்டா அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, டிகிரி ஆஃப் வி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு சம்மேஷனை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா p அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து p. ஸோ இன்ட்டு டெல்டா அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ 1/2 இன்ட்டு p டெல்டா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம முதல்லையே சொல்லியிருந்தோம், டிகிரி மினிமம் டிகிரி டிஃபைன் பண்ணும்போது ஸ்மால் டெல்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் வி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் டெல்டா அப்படின்ட்டு படிச்சிருந்தோமா. இப்போ நமக்கு q ஈக்குவல் டு 1/2 சம்மேஷன் டிகிரி ஆஃப் வி அப்படின்ட்டு இருக்குதா. ஸோ அப்போ இந்த டிகிரி ஆஃப் விங்கிறது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் டெல்டா அப்படின்ட்டு சொல்லலாமா. ஸோ அதுதான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2. இந்த சம்மேஷனுங்கிறது எப்படி மாறும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸாக எழுதிக்கலாம், டெல்டா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, திஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு pk அப்படின்ட்டு எழுத முடியும். ஏன்னா k லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டெல்டா நமக்கு தியரம் இருக்குது. அப்போ இதுலேருந்து டெல்டா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு k அப்படின்ட்டு எழுத முடியும். தேர்ஃபோர் q greater than or equal to pk/2 அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். g வந்து k கனெக்டடாக இருந்தால் q greater than or equal to pk/2 அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, there is no 3 connected graph with 7 edges. ஓகேவா? 7 எட்ஜ் இருக்கிற மாதிரி 3 கனெக்டட் கிராஃபே இல்லை அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ 3 கனெக்டட்னா என்னதுன்னா, மினிமம் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் நீடட் டு டிஸ்கனெக்ட் த கிராஃப். குறைஞ்சது 3 வெர்டெக்ஸை ரிமூவ் பண்ணால் தான் கிராஃப் டிஸ்கனெக்ட் ஆகும்னா அதை தான் வந்து நம்ம 3 கனெக்டட் கிராஃப் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ 3 கனெக்டட் கிராஃபில் வந்து 7 எட்ஜஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதுக்கு சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா, g ஹேஸ் 7 எட்ஜஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்களா. ஸோ 7 எட்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னா குறைஞ்சது 5ஆவது இருக்கும்.
குறைஞ்சது 5 இருந்தால் தான் 7 லைன் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 லைனை வச்சுக்கிட்டு 4 பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு 7 லைன் வரைய முடியாது. குறைஞ்சது அந்த கிராஃபில் வந்து 5 பாயிண்ட்டாவது இருக்கணும். ஸோ இப்போ நமக்கு அபவ் ப்ராப்ளம் என்ன தெரியும் அப்படின்னா Q greater than or equal to PK/2 அப்படின்ட்டு தெரியும். ஸோ இப்போ இதில் Pக்கு பதிலாக 5ன்னு போடுவோம், greater than or equal to 5, K greater than or equal to 3யா, அப்போ greater than or equal to 5 × 3/2 அப்படின்ட்டு கிடைக்குது. தட் மீன்ஸ் Q greater than or equal to 15/2ன்னு கிடைக்குதா, 5 × 3. ஸோ Q greater than or equal to 15/2னா 7.5. 15/2 வந்து 7.5 தானே. ஸோ Q greater than or equal to 15/2னா 15/2 வந்து நம்ம 7.5 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். விச் மீன்ஸ் Q greater than or equal to 8ன்னு கிடைக்குது. அப்போது மினிமம் லைன்ஸே வந்து எவ்வளோ தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா வந்து 8 லைன் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்போது தேர் இஸ் நோ 3 connected graph with 7 edges அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து விங்கிறது வந்து கட் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கட் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலன்ட் கண்டிஷன் வச்சு ஒரு தியரம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி பிரிட்ஜுக்கு ஈக்குவலன்ட் கண்டிஷன் வச்சு ஒரு தியரம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் வந்து பிரிட்ஜாக இருந்தால் எக்ஸ் வந்து எந்த சைக்கிள்லேயுமே இருக்காதுங்கிறதுக்கு ஒரு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தியரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு கிராஃப்லேயுமே வந்து குறைஞ்சது 2 பாயிண்ட்டாவது கட் பாயிண்ட்டாக இருக்காது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு தியரம் பார்த்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பிளாக்கோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதில் ஒரு தியரம் பெண்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டியோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ இதில் வந்து வெர்டெக்ஸ் கனெக்டிவிட்டியும் உண்டு, லைன் கனெக்டிவிட்டியும் உண்டு. மினிமம் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் நீடட் டு டிஸ்கனெக்ட் த கிராஃப், அதுதான் வந்து வெர்டெக்ஸ் கனெக்டிவிட்டி. சிமிலர்லி மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் நீடட் டு டிஸ்கனெக்ட் த கிராஃப் தான் வந்து லைன் கனெக்டிவிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என் கனெக்டட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வந்து என்னாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கனெக்டிவிட்டியை தான் நம்ம வந்து என் கனெக்டட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதை வச்சுட்டு 2 ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ Q greater than or equal to PK/2 அப்படின்னும் there is no 3 connected graph with 7 edges அப்படின்னும். ஸோ இதில் இந்த கடைசி ப்ராப்ளம் வந்து இம்பார்ட்டன்ட். இது சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் வந்து 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.